இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். தலைவணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. கரங்களை தட்டி இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கரங்களை உயர்த்தி தட்டி இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இனிதே உம்மை
ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே, நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். நற்கருணை நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். பாடு பாடு இதயம் இதே உம்மை ஆராதிக்கின்றேன். பாடு பாடு, இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். வாய் திறந்து சொல்லு, இதே உம்மை ஆராதிக்கின்றேன். வாய் திறந்து சொல்லு. இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். ஒரே ஆராதனை இதயம் இதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுவுக்கு மட்டுமே. இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். அவன் இல்லையே நீ இல்லை. இதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை இயேசுவே, இதயம் இதே உம்மை இயேசுவே, இயேசுவே, இயேசுவே இறைவா இறைவா உம்மை என் உயிரே, என் உயிரே, துதி 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 வாய் திறந்து துதி, குரல் எழுப்பி துதி, துதி துதி துதி. ஹalleluya 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 ஹalleluya. இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஜெபம் பாவிகள் மனம் திரும்ப ஜெபிக்கிற ஜெபம். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஜெபம் உலகின் பாவிகள் மனம் திரும்புவதற்காக ஜெபிக்கும் ஜெபம். ஏனென்றால் அவர் இரத்தம் சிந்தியது அதற்காக தான், உயிரை நீத்தது அதற்காக தான். இந்த இரக்கத்தின் ஜெபமாலையிலே எழுந்து நிற்போமா? நான் சொல்லித் தருகிறேன், எனக்கு பின் சொல்லுங்க. எழுந்து நிற்போம். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, இயேசுவே நீர் என்னை சுகமாக்க என்னை சுகமாக்க காயப்பட்டீர். காயப்பட்டீர். உம் காயங்களால் காயங்களால் என்னை சுகமாக்கும். என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் முன்னோரின் பாவங்களையும் மன்னித்தருளும். மன்னித்தருளும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். என்னில் பொழிந்தருளும். ஆமென். ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, ஆண்டவரே என்னையும் என்னையும் என் குடும்பத்தாரையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நான் காயப்படுத்தியவரையும் நான் காயப்படுத்தியவரையும் என்னை காயப்படுத்தியவரையும் என்னை காயப்படுத்தியவரையும் என்னை அன்பு செய்பவரையும் என்னை அன்பு செய்பவர் நான் அன்பு செய்பவரையும் நான் அன்பு செய்பவர் என் பாவங்களையும் என்
பாவங்களையும் என் காயங்களையும் என் காயங்களையும் என் பயங்களையும் என் பயங்களையும் என் தாழ்மை உணர்வுகளையும் என் தாழ்மை உணர்வுகளையும் என் விண்ணப்பங்களையும் என் விண்ணப்பங்களையும் நற்கருணை நாதர் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அன்னை மரியாவின் அமலோற்ப இதயத்திற்கும் அமலோற்பதை தேர்ந்தெடுத்து ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒப்புக் கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புனிதப்படுத்தி புதுப்பித்து புதுப்பித்து சுகமாக்கி சுகமாக்கி எங்களுக்கு எங்களுக்கு அற்புதங்களை தாரும். அற்புதங்களை தாரும். ஆமென். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, இயேசுவே, உம் மரணத்தினால் மரணத்தினால் வாழ்வின் நூற்றுக்கண் வாழ்வின் நூற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே வாழ்வின் நூற்று அளவில்லாவும் இரக்கத்தினால் அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே உம்மையே எங்கள் மேல் பொழிந்தி எங்கள் மேல் பொழிந்து இயேசுவின் இதயத்திலிருந்து இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக இரக்கத்தின் நூற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த பொங்கி எழுந்த இரத்தமே இரத்தமே தண்ணீரே தண்ணீரே நானும் மீது நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக இரக்கத்தின் நூற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த பொங்கி எழுந்த இரத்தமே இரத்தமே தண்ணீரே தண்ணீரே நானும் மீது நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாகி இரக்கத்தின் நூற்றாக பொங்கி எழுந்த பொங்கி எழுந்த இரத்தமே இரத்தமே தண்ணீரே தண்ணீரே நானும் மீது நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே இயேசுவே நானும் மீது நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே இயேசுவே நானும் மீது நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை வைக்கிறேன். ஜீசஸ் I trust in you. Trust in you. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுத்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்து பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்தில் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். சிலம்பார்ந்தவர்களே, இந்த முதல் 10 மணியில திருச்சபையிலிருந்து விலகி இருக்கிற நீங்கள் இந்த ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் முடிஞ்ச வீட்டுக்கு போகும்போது வாசிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு சொன்ன அந்த பிரசங்கத்தினுடைய அந்த முடிவில் வரும்போது ரொம்ப அழகாக பவுல் சொல்வார், திருச்சபை இயேசு கிறிஸ்துவால் படைக்கப்பட்டதும் இயேசு கிறிஸ்துவுக்காக படைக்கப்பட்டதும் மனிதரும் படைப்பனைத்துமே. அப்படிப்பட்ட படைப்பு பவுல் அழகான ஒரு வார்த்தையில் சொல்வார், திருச்சபை. திருச்சபை நம்ம இன்னைக்கு அதை ஒரு வெறும் ஒரு சின்ன ஒரு ரிலிஜனாக மட்டும் மாற்றிட்டோம். திருச்சபை மதத்திற்கு அப்பாற்பட்டதுங்க. திருச்சபை அப்படின்னு அது ஒரு சபை. அந்த சபை இட் இஸ் அ ஹோலி ஒன். அதனால தான் திரு அப்படின்ற வார்த்தை திருச்சபை. அந்த திருச்சபை என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய உடல் தாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய உடல் இஸ் ஈக்வல் டு சபை, கம்யூனியன். அதனால தான் நற்கருணைக்கு சொல்ற வார்த்தை கம்யூனியன், ஹோலி கம்யூனியன். அந்த கம்யூனியன் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாக இருக்கிறதுனால தான் திருச்சபை. அப்போ மனிதர்கள் அனைவருமே இருக்க வேண்டிய இடம் என்ன தெரியுமா? ஒரு கம்யூனியன்ல இயேசுனுடைய திருச்சபையில் இருக்கணும். திருச்சபையில் அந்த திருச்சபை தான் இன்னைக்கு பிளவுபட்டு இருக்கு.
நான் சொல்வது பிரிந்து போன சகோதரர்களை மட்டுமல்ல, பிரிந்து போன சகோதரர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவில் இருந்து விலகி இருக்கும் அனைவருமே, கத்தோலிக்கர்களாக இருக்கட்டும், பிரிந்து போன சகோதரர்களாக இருக்கட்டும், மற்ற மதத்தில் உள்ள சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், இவர்கள் அனைவரையுமே மீட்க தான் இயேசு வந்தார். ஆனால் இந்த முதல் 10 மணியில திருச்சபையிலிருந்து விலகி இருக்கும் பிரிந்து போன பிரிவினை சபைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த முதல் 10 மணியில அந்த சபைகள் உண்மையாகவே திருச்சபையை புரிந்து, இயேசுனுடைய உடலை புரிந்து, இயேசுனுடைய உடலுக்கு வர திருச்சபையிலிருந்து விலகி போன எல்லா விதமான பிரிந்து போன சகோதர சகோதரிகளின் பிற சபைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? மன்னிப்பிற்காக ஜெபிப்போமா? தெரிந்தோ தெரியாமலோ இந்த பாவத்தில் இருக்கும் எல்லா பிரிந்து போன சகோதர சகோதரிகளை நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். திருச்சபையிலிருந்து தவறி நடக்கும் எல்லா சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஒரு ஆயனும் ஒரு கூட்டமும் ஒரு சமூகமாக வார இவர்களுக்காக ஜெபிப்போம். மன்னிப்பிற்காக இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தவறான போதனைகளை கொண்டு தவறான போதனைகளை கொடுக்கும் இவர்களை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். யூட்ரஸ்ல கேன்சர் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஓவரிஸ் கேன்சர் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தால் படிட்டு ஜெபிப்போம். நற்கருணைக்கு எதிராக இன்னைக்கு திருச்சபை ஒரு திரு உடலாக வருவதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தியதாங்க திரு அருட்சாதனங்கள், திருமுழுக்கு, திவ்ய நற்கருணை. To become the body of Christ is giving in the form of the bread the body of Christ. கிறிஸ்துவின் திருவுடல் உன்னில் வரும் பொழுது நீ கிறிஸ்துவின் திருவுடலாக மாறுவதற்காக. When you receive Jesus, Jesus is receiving you. When you receive Jesus, Jesus is receiving you. John Paul இரண்டாம் அருள் சின்னப்பருடைய வார்த்தை அது. ரொம்ப அழகா சொல்வாரு, when you receive Jesus, Jesus receives you. இயேசு கிறிஸ்துவை திருவுடலாக நீ பெறும் பொழுது அந்த திருவுடலில் உன்னை சேர்க்கிறார் இயேசு கிறிஸ்து. இஸ்லாம் பார்ந்தவர்களே, இந்த திருவுடலுக்கு எதிராக, நற்கருணைக்கு எதிராக இருக்கும் கத்தோலிக்க திருச்சபையில் அங்கமாகலாம், பிரிவினை சகோதரர்களாக இருக்கலாம், மற்ற மத சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். பல இடங்களில் திருப்பலிக்கு எதிரான பலிகள், பிளாக் மாஸ், இப்படிப்பட்ட சாத்தான் சேவைகள் நடக்குது. மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். உலகத்திற்காக மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். இயேசுவின் ரத்தம் இவர்களுக்காகவும் கொடுக்கப்பட்டது தான். இயேசுவின் ரத்தம் இவர்களுக்காகவும் சிந்தப்பட்டது தான். அந்த இயேசுவின் ரத்தத்திலிருந்து விலகி போன, இயேசுடைய சதையிலிருந்து விலகி போன, நற்கருணையிலிருந்து விலகி போன ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இந்த 10 மணியில மன்னிப்புக்காக ஜெபிப்போம், ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். ரீசெண்டா ஆபரேஷன் ஆகி ஆனா அந்த புண்ணு காயல விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரீசெண்டா ஆபரேஷன் ஆகி அந்த புண்ணு இனியும் காயாம இருக்கு, விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிற 12 பேருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீது இரக்கமாயிரும். இடது கையில அக்கல்ல கட்டி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இடது கையினுடைய அக்கல்ல கட்டி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீது இரக்கமாயிரும். அபிஷேகம் தைலம் ஊற்றுவதாக உணர்வை தந்து ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீது இரக்கமாயிரும். ஜெரிகோனுடைய இறுதியில யாரோ உங்க மேல தீர்த்தம் தளிக்கிறது மாதிரி உணர்ந்தீங்க. இயேசுனுடைய இரத்தம் உன் மீது தளிக்கப்பட்டது. இயேசுனுடைய இரத்தம் உன் மீது தளிக்கப்பட்டது. தீர்த்தம் தளிப்பது போல, தண்ணீர் தெளிப்பதை போல உணர்ந்தாய். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். பாவங்களை மன்னித்து ஆசீர்வாதத்தோடு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீது இரக்கமாயிரும். லிவர் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவர்களுக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கல்லீரல் சம்பந்தமான ப்ராப்ளம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீது மகிழ உலகின் மீது இரக்கமாயிரும். 3:10 மணி அமர்ந்து ஜெபிப்போம். உங்களுடைய ஏதாவது ஒரு கருத்துக்காக ஜெபிங்க. ஏதாவது ஒரு கருத்தை ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோட ஜெபிங்க. இயேசு அன்பார்ந்தவர்களே, இயேசுனுடைய இரக்கத்தினுடைய கடலுக்குள்ள வாங்க. சுயநலத்திலிருந்து வெளியே வாங்க. சுயநலத்திலிருந்து வெளியே வாங்க. பேச்சில, நடத்தையில, சிந்தனையில சுயநலத்திலிருந்து வெளியே வாங்க. அந்த சுயநலத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இயேசுனுடைய இரக்கத்தினுடைய கடல்ல உங்களை விட்டு கொடுங்க. 13 வருஷமா குழந்தை இல்லாதவங்களுடைய சாட்சியத்தை இன்னைக்கு கேட்டோம் இல்லையா? 3 வருஷமா குழந்தை இல்லாத 2 சாட்சிகள் இன்னைக்கு கேட்டோம் இல்லையா? ஒருத்தங்க குழந்தையோட வந்திருக்கிறாங்க. 13 வருஷமா குழந்தை இல்லாதவங்க இன்னைக்கு குழந்தையோட வரப்போறாங்க 5 மாசம் பிறகு. இஸ்லாம்பர்ந்தவர்களே, ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய இரக்கத்தினுடைய கடலுக்குள்ள வாங்க. ஆண்டவரால் இயலாததாக எதுவுமே இல்லை. எவ்வளோ வருஷங்களா மறந்து போன ஒரு பாவம், 6 வருடத்தினுடைய ஒரு பாவம், ஆண்டவர் நினைவூட்டி ஒரு மகனை ஆசீர்வதித்து இன்னைக்கு 2 மடங்கு சம்பளம் கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறார் இல்லையா? ஆண்டவருடைய இரக்கத்தினுடைய கடலுக்கு வாங்க. வேணும்னா அவருக்கு வேணும்னா யோசிச்சிருக்கலாம், 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போடுறதுனால என்ன நடக்க போகுது, இருந்துட்டு போகுதே. ஆனால் வேண்டாம், நீதியுள்ள ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்துட்டார். ஆண்டவரே, எனக்கு உமது இரக்கம் போதும். எனக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம், நான் உனக்கு உண்மையாக இருப்பேன். அடுத்த வாரமே வேலை, அடுத்த வாரமே 2 மடங்கு சம்பளத்தினுடைய வேலை. இஸ்வரன் பாருங்கள், ஆண்டவருடைய இரக்கத்தினுடைய கடலுக்கு வாங்க. இதாங்க, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை செய்வார். இந்த 3வது 10 மணியில் உங்களுடைய ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு செபிங்க. ஒரே நம்பிக்கை, இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கை. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பிறர் மீதுள்ள மன கசப்பிலிருந்து வெளியே வர 32 பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிறர் மீதுள்ள மன கசப்பு, அவங்களால தான் எனக்கு நடந்தது நிகழ்ந்தது நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. 32 பேரை மனக்கசப்புகளிலிருந்து விடுதலை தந்தாண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். வீசா தடை நீக்கி ஒருத்தரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஹெவி கான்ஸ்டிபேஷன் விடுதலை தந்த ஒருத்தரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வயிற்றுப்போக்கு இல்ல, விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில
உடம்புல பச்சை கொத்தி இருக்கிறத நினைச்சு இன்னைக்கு வருந்திக்கிட்டு இருக்கிற ஒரு மகனுக்கும் ஒரு மகளுக்கும் அந்த கில்ட் ஃபீலிங்கில் இருந்து குற்ற உணர்விலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பாவ உணர்வோடு நீ செய்த பாவ சங்கீர்த்தனம் நான் ஏற்றுக்கொண்டேன், நான் ஏற்றுக்கொண்டேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முட்டிக்கால் போட்டு ஜெபிப்போமா? 4:10 மணி மனதால் படிட்டு ஜெபிப்போம். இந்த 4:10 மணியில் யாருக்காக ஜெபிக்க போறோம்? உங்களை தவிர்த்து, நல்லா கவனிங்க, உங்களை தவிர்த்து இப்போ இந்த கன்வென்ஷன் ஹாலில் இருக்கிற இந்த நைட் விஜில் பங்கெடுக்கிற மற்றவங்களுக்காக ஜெபிங்க. அவங்க ஒரு கருத்துக்காக ஜெபிச்சிருப்பாங்களே இந்த 3:10 மணியில். ஆண்டவரே, இந்த நைட் விஜில் பங்கெடுக்கிற இவங்க சொன்ன அந்த ஒரு கருத்தை நான் ஒப்பு கொடு ஜெபிக்கிறேன்னு சொல்லி மற்றவங்களுக்காக ஜெபிங்க, மற்றவங்களுக்காக ஜெபிங்க. ஃபாதர், நான் எனக்காக ஜெபிக்க வந்தேன், நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்கிறீங்களே. இஸ்ரேல் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் 5000 பேருக்காக ஜெபிக்கும்பொழுது 5000 பேர் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. அதனால் நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிங்க, உங்களுக்காக ஜெபிக்காதீங்க. இந்த 4:10 மணியில் நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவே, உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். வேலை இழந்து போன 3 பேருக்கு வேலையை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வேலை இல்லாத ஒருத்தருக்கு புது வேலையை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 5:10 மணியில இந்த தியான மையத்தையும் இத்தனை வருடங்கள், ஏறக்குறைய 21 வருடங்கள் இந்த தியான மையத்தில் வந்துட்டு போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எத்தனையோ ஆசீர்வாதங்களோட போனவங்க இருப்பாங்க. இன்னைக்கு இந்த நைட் விஜிலையும் இந்த ஜூலை மாதம் வரவங்களையும் ஒப்பு கொடு ஜெபிப்போம். தியான மையத்தில் வரும் கருத்துக்கள் தொலைபேசி வழியாக, இணையதளங்கள் வழியாக, நேரடியாக வரும் மக்கள், தியானத்திற்கு வரும் மக்கள், இவர்களுடைய விண்ணப்பங்களை ஒப்பு கொடு ஜெபிப்போம். இஸ்ரவேல் பார்ந்தவர்களே, நம்பிக்கையோட ஜெபிங்க. நீங்கள் பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் பார்த்துப்பார். நீங்கள் பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது தியான மையத்தையும் தியான மையத்தினுடைய கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பிரபு என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். லில்லி என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்போன்ஸ் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். லூயிஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பிலிப் லூயிஸ் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஷபானி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ரிஃப்ளெக்ஸ் அசிடிட்டி இருக்கிற 3 பேருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும்
மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ரட்சித்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சொல்லி தருகிறேன். இறுதி ஜெபம் எனக்கு பின் சொல்லவும். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண்ணோக்கி எம்மை கருணை கண்ணோக்கி உம் இரக்கத்தை உம் இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும். என் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையை அர்ப்பணிக்க எம்மையை அர்ப்பணிக்க அருள் புரியும். அருள் புரியும். அதுவே அதுவே உம் அன்பும் அன்பும் இரக்கமுமாகும். இரக்கமும் ஆகும். ஆமென். ஆமென். மண்பெயர் கீதம் பாடி நற்கனை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். இஸ்வரன் பாந்தவர்களே, ஆண்டவருடைய இரக்கம் பெற்று இரக்கத்தோட போங்க, இரக்கத்தோட செயல்படுங்க. சுயநலத்தை விடுங்க, சுயநலத்தை விடுங்க, சுயநலத்தை விடுங்க, சுயநலத்தை விடுங்க. மற்றவங்களை பற்றி யோசிங்க, மற்றவங்களை பற்றி யோசிங்க, மற்றவங்களை பற்றி யோசிங்க. உங்களுடைய சொல், செயல், சிந்தனையில் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஆண்டவரே இந்த ஒரு வரம் வேணும்னு கேளுங்க. மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதுக்காக அது அது சாப்பாடாக இருக்கலாங்க, உங்கள் வீட்டில் வைக்கிற சாப்பாடாக இருக்கலாம். மற்றவங்களை பற்றி யோசிச்சு பாருங்க. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கலாம். மற்றவங்களை பற்றி யோசிச்சு பாருங்க. அந்த கேரக்டர் இன்னிலிருந்து வளர்த்தி கொண்டு வந்து பாருங்க. மற்றவங்களை பற்றி யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். மற்றவங்களை பற்றி யோசிச்சு பாருங்க. சொல், செயல், சிந்தனையில் திங்க் அபவுட் அதர்ஸ். மற்றவர்களுக்கு இடையூறாக இல்லாமல், சுயநலம் இல்லாமல் மற்றவங்களை பற்றி. அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் நிறைய சால்வ் ஆகும். இந்த சண்டை சச்சரவுகள் சால்வ் ஆகும். மற்றவங்களை பற்றி யோசிச்சு பாருங்கள். நில பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நகை பிரச்சனை, வரதட்சணை பிரச்சனை சால்வ் ஆகும். மற்றவங்களை பற்றி யோசிச்சு பாருங்கள். ஆஃபீஸில், கோயிலில், உங்களுடைய திருச்சபையில் சண்டை முடிவடையுங்க. மற்றவங்களை பற்றி யோசிச்சு பாருங்கள். குடும்பத்தில் சண்டை முடிவடையும். மற்றவங்களை பற்றி யோசிச்சு பாருங்கள். சுயநலம் இல்லாமல் பிறர் நலத்தோடு வாழ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். பாடுவோம் மண்பெயர். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர்.
திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துயத்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கரங்கள் எல்லாம் உயர்த்தி இந்த ஆராதனது இறுதி ஆசீர்வாதத்தை எல்லாம் உங்கள் கரங்கள் உயர்த்தி இயேசுவே அழைத்துக் கொண்டோம். தாவீதின் மைந்தரே மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவரே உயிர் தாரும் ஐயா, இயேசுவே இயேசுவே என்னை ஆசீர்வதி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.